அனைவருக்கும் வணக்கம். அபிலாஷ், கோபிச்செட்டிப்பாளையம் தாமு செட்டியார் நகை மாளிகையிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஹால்மார்க்கோட புது ரூல்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பழைய ஹால்மார்க் சீல் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 4 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 4 மார்க்ஸில் நமக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, அந்த முக்கோண சீல், அடுத்தது பியூரிட்டிக்கு உண்டான சீல் 22K916 அப்படிங்கிறது இருக்கும். அடுத்தது அது இல்லை அப்படின்னா 75%, அதாவது 18K750 அப்படிங்கிற சீல் இருக்கும். ஸோ இந்த சீல் நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது. ஏன்னா பியூரிட்டி 916 22 கேரட்டா இல்லை 18 கேரட்டா அப்படிங்கிறது இதில் தான் நமக்கு தெரியும். அது போக மூணாவது பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு அந்த ஹால்மார்க் சென்டர், எந்த சென்டர் டெஸ்ட் பண்ணி இதுக்கு சீல் போடுறாங்களோ அவங்களோட லோகோ இருக்கும். அடுத்தது நம்ம நகைக்கடையோட லோகோ இருக்கும். இந்த 4 மார்க்கு தான் 4 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. புது ஹால்மார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா HUID அப்படின்னு சொல்லுவாங்க. ஹால்மார்க் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன். இதுதான் அந்த HUIDக்கு உண்டான எக்ஸ்பான்ஷன். ஜூலை 1, 2021 இந்த புது HUID ரூல்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் ஏப்ரல் 1, 2023 அதை மேண்டேட்ரி 100% அந்த நகை இல்லாமல் HUID பண்ண நகையை தான் மட்டும்தான் நகைக்கடைக்காரங்க விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூல் கொண்டு வந்திருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3 மார்க் தான் இருக்கும். 4 மார்க்ஸ் பழசில் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி இதில் 3 மார்க் தான் இருக்கும். ஒன்று அந்த முக்கோண சிம்பல், அது டிஃபால்ட் அப்படியே தான் இருக்கும். அதுக்கப்புறம் பியூரிட்டிக்கான சீல் அதே தான் 22K916, அப்படி இல்லை அப்படின்னா 18K750 அப்படிங்கிற சீல் இருக்கும். அப்படி அடுத்தது மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் அந்த யூனிக் கோட் 6 டிஜிட்ஸு. இதில் ஆல்ஃபா நியூமரிக் கோடாக இருக்கும். ABCDயும் இருக்கும். அட் த சேம் டைம் 1 2 3 4 அந்த நம்பரும் மிக்சிங்கில் இருக்கும், ரேண்டமாக இருக்கும். ஸோ இந்த நம்பர் எதுக்காக, ஒவ்வொரு நகைக்கும் ஒவ்வொரு மாதிரி இந்த நம்பர் இருக்கும். இதில் BAS கேர் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம கடையில் 3 பிரான்ச்லேயும் ஃபோனில், ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம இந்த ஆப் நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ இந்த ஆப்பில் அந்த 6 டிஜிட் கோட், நீங்கள் செலக்ட் பண்ணுற அந்த நகையோட 6 டிஜிட் கோட், அந்த ஒவ்வொரு நகையிலையும் இந்த 6 டிஜிட் கோட் இருக்கும். அந்த கோடு எடுத்து நீங்கள் இந்த ஆப்பில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா, எந்த ஹால்மார்க் சென்டரில் அது ஹால்மார்க் சீல் பண்ணாங்க, எந்த நகைக்கடை, எந்த மேனுஃபேக்சரர் அதை செஞ்சாங்க, எந்த டேட்டில் இது ஹால்மார்க் சீல் போட்டாங்க அப்படிங்கிறது முதற்கொண்டு எல்லா டீட்டெயில்ஸும் அந்த ஆப்லேயே வந்துடும். ஸோ இது இன்கேஸ் நகை வாங்குறவங்க இன்கேஸ் அவசரத்துக்கு அடமானம் வைக்கணும் அப்படின்னாலோ, இந்த ஒரு சீல் இருந்தாலே அந்த பேங்க்கில் இருக்கவங்களுக்கும் சரி, யாராக இருந்தாலும் அந்த ஆப்லேயே அவங்களோட டவுன்லோட் பண்ணி அவங்க பார்த்துக்கலாம். ஈஸியாக சிம்பிளாக அதோட பியூரிட்டி அவங்க அசஸ் பண்ண முடியும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபீச்சர். இதில் இன்கேஸ் நம்ம கடையிலே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 90 to 95% முதலே HUID சீல் தான் போட்டிருக்கு. அண்ட் இப்போ இந்த குறுகிய காலகட்டத்தில் வெறும் ஜஸ்ட் ஒரு 5% நகை மட்டும்தான் அதுவும் நம்ம ஹால்மார்க் சீல் பண்ணிட்டோம், புது HUID பண்ணிட்டோம். ஸோ ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து நம்ம நகை கடையில் 3 பிரான்ச்லேயுமே HUID போட்ட நகை மட்டும்தான் நம்ம விற்கிறோம். தாராளமாக கஸ்டமர் எந்த ஒரு பயம் இல்லாமல், எந்த ஒரு தயக்கம் இல்லாமல் தாராளமாக நம்ம கடையில் வாங்கிக்கலாம். இன்கேஸ் நம்ம கஸ்டமர் உங்ககிட்ட இருக்கிற பழைய நகை ஹால்மார்க் HUID போடாத பழைய ஹால்மார்க் சீல் இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. பழைய சீல் அதுவுமே வேலிட் தான், எதுவுமே அதனால் எந்த ப்ராப்ளம் நமக்கு கிடையாது. ஸோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் இருக்கிற நம்ம கடையிலையோ கேரட் மீட்டரில் நீங்கள் தாராளமாக வச்சு செக் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு கஸ்டமர் ஹால்மார்க் சென்டரை கூட அப்ரோச் பண்ணி கேட்டு பார்க்கலாம். பட் அவங்க பியூரிட்டி தான் செக் பண்ணி சொல்ல முடியுமே தவிர ஹால்மார்க் HUID சீல் அவங்க கண்டிப்பாக போட முடியாது. ஒரு நகைக்கடைக்கு தான் ஒரு லைசன்ஸ் இருக்கிற நகைக்கடைக்கு மட்டும்தான் அவங்க நகையை ஹால்மார்க்ஸ் HUID சீல் போட்டு அவங்களால தர முடியுமே தவிர, ஒரு தனி நபர், ஒரு தனி கஸ்டமர் ஒருத்தர் அங்கே அப்ரோச் பண்ணாங்க அப்படின்னா அவங்களால அந்த பியூரிட்டி மட்டும்தான் செக் பண்ணி வாங்கிக்கலாம். இது ஒரு ஆடட் இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ, நன்றி.